ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரட் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தனியாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நான் இங்கே மண் சட்டி எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு நல்லா தட்டி அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல சில்லியை நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை ஒரு 10 செகண்ட்ஸ் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் ஆஃப் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு 10 செகண்ட்ஸ் போல் சாட்டே பண்ணுங்கள். பூண்டு ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிட்டு நமக்கு நல்ல ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்டேஜில் நம்ம பியூரி பண்ணி வச்சுருக்கிறத இதோட ஆட் பண்ணணுங்க. இந்த தக்காளியும் கேரட்டும் பியூரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகுங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இதுக்கு நடுவில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த கேரட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ரசம் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நான் அரவுண்ட் 300 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பஞ்ச் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். நம்ம நார்மலாக ரசம் எப்படி செய்வோமோ அது மாதிரிங்க. லைட்டாக இந்த மாதிரி ரைஸ் ஆகி பபிள் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான கேரட் ரசம் ரெடிங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம 1 வயசு குழந்தையிலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த கேரட் ரசம் பார்த்திங்கன்னா ஆந்திராலெல்லாம் பயங்கர ஃபேமஸ்ங்க. எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இதை வீக்லி ஒன்ஸாவது செஞ்சுருவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் ரசம் ரெடி. தேங்க்யூ.